வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. இந்த தென்பெண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டியதன் விளைவு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. 1972ஆம் ஆண்டு சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் 2,40,000 கனடி என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றில் 1972ஆம் ஆண்டே 2,40,000 கனடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுதே அவருடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் 1,00,000 கனடிக்குள் தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு தான் இந்த பாலத்தை வடிவமைத்து கட்டியிருக்கின்றார் என்று செய்தி. ஆகவேதான் இந்த பாலம் பெரும் வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக, துறையினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1972ஆம் ஆண்டே தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2,40,000 கனடி சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து செல்லிருக்காது. ஆகவே இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மையல்ல. அதுவும் 7 பாலம் அதிமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு 4 பாலத்தினுடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அந்த 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. விழுப்புரம் தலவானூர் பாலம் சொல்றாரு. அது பாலம் அல்ல, தடுப்பணை. அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தடுப்பணையின் 2 பக்கங்களிலும் மண்கரை இருந்தது. அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் தடுப்பணை அப்படியே தான் இருக்குது. தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தடுப்பணையினுடைய 2 பக்கவாட்டிலும் அந்த ரீடைனிங் வால் சரியா கட்டாத காரணத்தினால தான் அந்த மண்கரை உடைந்துதான் சேதமடைஞ்சிருக்க ஒழிய தடுப்பணை சேதமடையவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் 2001 சுமார் 8 லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது. அப்போது அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் இதுல நாகநதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி 9/10/2012 திறக்கப்பட்டுகிறது. இந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி. ஆகவே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு சேதமடைந்துள்ளது. அதற்கு பதிலாக பெரிய பாலம் 9/10/2012 இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டப்பட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டுகிறது. அந்த செய்தியும் தவறான செய்தி. அதே போல படவேடு ராமர் கோயில் சாலையில் கமடல்லா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்ததாக தவறு. 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டுகின்ற பணியை ஒப்படைச்சாங்க. அந்த பாலத்தினுடைய மதிப்பு 13.60 ரூபாய் மதிப்பு. 2015 போது அதிமுக ஆட்சியின் போது பெருமழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் 2 பக்கவாட்டு 2 பக்கமும் சுவர்கள் அரிக்கப்பட்டது. அது மண்ணா இருந்தது, சுவர் அரிக்கப்பட்டு போச்சு. அப்பொழுது மாண்பு அம்மா அவர்கள் அந்த 2 பக்கமும் அந்த பாலத்தினுடைய 2 பக்கங்களிலும் சுவர்கள் எழுப்பி அம்மா அவர்களை திறந்தாங்க.
திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம், அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் அல்ல. இருந்தாலும் கனமழையின் போது 2 பக்கவாட்டிலும் தண்ணீர் அரித்து செல்லப்பட்டது. அந்த அரித்து செல்லப்பட்ட பகுதியில் காங்கிரீட் சுவர் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க. அதுவும் ஒரு தவறான செய்தி. அதே போல கடலூர் மாவட்டத்தில் சிங்காரத்தோப்பு பாலம் அது இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது தவறு. அந்த பாலப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு தாங்கு தூண் அமைப்பாங்க. காங்கிரீட் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா கீழே தாங்கு தூண் அமைச்சு தான் காங்கிரீட் போடுவாங்க. அப்போ ஒரு பகுதி சறுங்கி போனதுனால அந்த பாலம் பாதிச்சது. உடனடியாக சரி செஞ்சு காங்கிரீட் போட்டாங்க. இதுதான் நிலைமை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் விளக்குகின்றேன். ஏன்னா இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கெடிலம் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப டிவியில் ஓடிட்டு சொன்னாங்க. அது தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு. திமுக ஆட்சியில் தான் கெடிலம் ஆற்றின் குறுக்கே கட்டிட்டு இருக்கிற பாலம் இப்ப தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. உறுதியான பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் செம்பரம்பாக்கத்தை விட கம்மியாக திட்டமிட்டு படிப்படியாக தந்து விட்டார் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது செம்பரம்பாக்கம் என்பது ஒரு தவறான செய்தி. தயவு செய்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நான் திருப்பி சொல்லியாச்சு. செம்பரம்பாக்கம் அது ஏரி, சாத்தனூர் டேம், சாத்தனூர் அணை. அது செம்பரம்பாக்கம் ஏரிங்கிறது சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற ஏரி. இது விவசாயத்திற்கும், இந்த சாத்தனூர் டேம் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துகின்ற அணை. இதுதான் வேறுபாடு. அது மட்டும் இல்ல, செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழைக்கு மேல பெஞ்சது, மழை பொழிஞ்சது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நகரத்திலையும் மாநகரத்திலையும் கனமழை, சுற்று வட்டார இருக்கிற மாவட்டத்திலையும் கனமழை. அப்படி கனமழை பொழிகின்ற பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிகமா தண்ணி வந்தது. ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெறும் 30,000 அடி தான் திறக்க முடியும். வெறும் 30,000 அடி தாங்க திறக்க முடியும். ஆனா திமுக எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக லட்சக்கணக்கான கனடியை செம்பரம்பாக்கம் ஏரியிலே திறந்து விட்டு சென்னை மாநகர்கள் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடக நம்பரும் மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும் சந்தேகம் இருந்தா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போங்க. எவ்வளவு சட்டம் திறக்குதா, எவ்வளவு தண்ணி போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க. எல்லா சட்டம் திறந்தாலும் 30,000 அடி தான் திறக்க முடியும். அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கின்றன. அப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரை அடையாற்றில் சேருது. அப்பதான் வெள்ளம் ஏற்படுது. அடையாற்றில் 1 லட்சம் கனடி தண்ணி தடையில்லாம போகும். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையார் ஆறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கலந்த காரணத்தால் தான் வெள்ளம் ஏற்பட்டது. இதுதான் உண்மை. இது வேணா நீங்க சோதனைக்கு போய் ஊடகாரும் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எது தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க. ஆனா வேணுமெனே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை தொடர்ந்து உண்மைக்கு புறமான பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. நீலகிரி கோர்ட் போட்ட உத்தரவு கொடநாடு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் தெரியல, இது வரைக்கும் தெரியல. இப்பதான் நான் வண்டியில் வர்றேன். தெரியல, தெரிஞ்ச பிறகு சொல்றேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள மலையில ஒரு சில இடங்கள்ல மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த தீபத்துக்கு ஏறக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த மலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த பக்தர்களுடைய நிலைப்பாடும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண் சரிவு பற்றிய நிலைப்பாடும் முழுமையான தகவல்கள் வெளியிடலன்ற ஒரு குற்றச்சாட்டை இல்ல. நான் பத்திரிகை செய்தியில் கூட பார்த்தேன். வல்லுநர்கள் அதையெல்லாம் பார்வையிட்டு சென்றதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தியில் பார்த்தேன். ஐஐடி நினைக்கிறேன். அங்க இருக்கின்ற வல்லுநர்கள் அங்க இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அரசுக்கு தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல். அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கும்போது அங்க ஆய்வு செய்யறாங்க. அதை மட்டும் நாங்க பார்த்தேன். இருந்தாலும் நீங்க சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க தீபத்துக்கு வர இருக்கிறாங்க.
அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்ல, ஒரு பெரிய பாறை இன்னும் இருக்கு, அதெல்லாம் அப்படியே அகற்றாம அப்படியே இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் ரொம்ப வருத்தமா எப்ப அந்த பாறை வந்து விழுன்ற அச்சத்தில் இருக்கிறாங்க. அதாங்க அரசாங்கம் வல்லுநர்களை கொண்டு வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வு அறிக்கை அரசாங்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அரசாங்கம் மேலும் அங்க அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவருடைய சுற்றுச்சூழல் இருந்துச்சு இந்த இதுல. அதாங்க எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது, தரம் கிடையாது. இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒழிய இவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இவர்கள் கட்டுகின்ற பாலமோ உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.